தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ச்சியாக இந்த நாளில் நாம் வைநாள் பள்ளிக்கூட பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். கடந்த வாரத்தில் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன படித்தோம்? சங்கீதங்களில் பகுதி 2 சரிதானா? 1, 2 என்ன படிச்சிங்க? 1 என்ன படிச்சிங்க? 2 என்ன படிச்சிங்க? 2 சொல்லுங்கள். போன வாரம் படித்ததை சொல்லுங்கள். என்ன ஞாபகம் இருக்குது? எத்தனை சங்கீதம் படித்தோம்? 4 சங்கீதம். என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதில் சங்கீதங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். ஆபத்து காலம் வந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? துணையாக இருக்கிறார் அப்படின்னு படிச்சுக்கிட்டோம். சரி, எவ்வளோ பிரச்சனைகள்? ஆமாம், சரி. வேற என்ன படிச்சுக்கிட்டீங்க? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறாருன்னு படிச்சிங்க. அப்புறம் என்ன படிச்சிங்க? வேறு என்ன ஞாபகத்துக்கு வருது? அவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறாரு. அப்புறம் நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறாரு. வேற அவசியம் இல்லை. இருக்கிறாரு. கண்டிப்பாக. சரி, அப்புறம் வேறு என்ன படிச்சுக்கிட்டீங்க? சரி, இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கு தேவர் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் கடைசியாக போன வகுப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க. சரி, இந்த வார பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வார பாடம் என்ன சொல்லுது? என்ன தலைப்பு? உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்களுக்கு. அப்படின்னா நமக்கு தாங்க. இப்போ நமக்கு தாங்க மேட்ரு. எப்படி மேட்ரு நமக்காக? உலகத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்ல வராரு? இந்த நாளின் பாடம் உங்களுக்கு என்ன புரிதலை கொண்டு வர வேண்டும்? என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? ஒரு மைக் வச்சுக்கோங்க. இங்கிட்ட ஒரு மைக் இருக்குது. இந்த சைடு ஒரு மைக்கு, இந்த சைடு. இப்போ இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்க, ஏற்கனவே ஒரு தடவை முடிவு காலம்னு ஒன்று நடந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் அழிவு நடந்தப்ப அந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? கடவுளுக்காக நின்னவங்களும் இருந்தாங்க, கடவுளுக்கு அகைன்ஸ்டாக அவருடைய அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறவங்களுக்கு எதிராக அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள நோகடிக்கிறது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு நடந்த ஒரு குரூப்பும் இருந்தாங்க. அப்போ அந்த 2 குரூப் மக்களுக்கும் நடந்தது என்னங்கிறத வேதாகமத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதே போல தான் என்னாகும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வருங்காலத்திலையும் நடக்கும் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. எருசலேம் அழிவை எடுத்தாலும் அதே மாதிரி தான். அப்போ தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கு, கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெரி குட். அப்போ இது பிரகாரம் நம்ம நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த முடிவு காலத்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், சத்தியத்துக்காக எப்படி நிற்கணும், சரி, அப்படிங்கிறத குறித்து தான். ஆக முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நடந்திருக்கு? நமக்காக நடந்திருக்கு. திருஷ்டாந்தம் முன்னாடி நடந்திருக்கிறதெல்லாம் நமக்காக தான் நடந்திருக்கு. அப்படின்னா அந்த விஷயங்களிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிய வச்சுருக்கிறாங்க. நாம் பாடங்களை படிச்சுக்கிடணும், எச்சரிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுலேருந்து ஒரு புரிதலுக்குள்ளாக நம்ம வரணும். ரைட்? அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாடத்தை கற்றுக்கிடணும், ஒரு புரிதலுக்குள்ளே வரணும், அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்காக தானே பதிய வச்சுருக்கிறாரு. முன்னாடி எழுதப்பட்டது அதெல்லாம் நமக்கு கீ டெக்ஸ்டாக கூட இருக்குது. அப்படி தானே?
டெக்ஸ்ட்டு 1 கொரிந்தியர் 10:11-12 10வது அதிகாரத்தில் 10-11-12. சரி, இந்த நீங்கள் பாடங்களை சில நேரங்களில் நம்முடைய பாடப்புத்தகங்களில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை அப்படின்னு நம்ம நடத்த போகிறது இல்லை. பெரும்பகுதி நம்ம அப்படி மாறிட்டோம், சரிதானா? ஒரு சிலர்னா அப்படி நீங்கள் அதை பழகிக்கோங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஆனால் பாடத்தோடைய கண்டென்ட், அந்த கருத்தை நீங்கள் பாருங்கள். பாடத்தில் ஒரு விஷயத்தை என்ன தலைப்பு அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு அப்டேட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம அது அப்படிலாம் நடத்துறது தப்பு, பாவம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம அடுத்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து என்ன விஷயம் நீங்கள் ஷார்ப்பாக அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த அப்டேட்டுக்கு நீங்கள் வருவீங்க. விஷயங்கள் இன்னும் விலாவாரியாக போகும். நம்ம சபஸ்குள்ள இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஓடும். இதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அதனால் நீங்கள் திங்கக்கிழமை பாடம் அப்படின்னு நினச்சா தப்பா, பாவமா? இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வளர்ந்து வர்ற ஒரு நிலையில் ஒரு அப்டேட்டுக்குள்ளே போவீங்க. அப்போ என்ன? அப்போ பாடத்தோட தலைப்பை பார்க்குறோம். மெயின் தீம் என்ன? மெயின் தீம் வந்து மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள். சரி, இந்த டாப்பிக்கிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? சப் டாபிக் போடுறாங்க, அப்படி தானே? சப் டாபிக் போட்டு அதில் ஒரு 13 விஷயத்தை வச்சிடுறாங்க 13 வாரத்துக்கு. ரைட். இப்போ அப்படி வைக்கும் பொழுது மெயினாக போன வார பாடம், அதுக்கு முந்தின வார பாடம்லாம் என்ன நம்ம படித்தோம்? சங்கீதங்களுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படி தானே? அதை 2 பார்ட்டாக போட்டு விட்டார் இந்த டீச்சர். அதனால் இந்த டீச்சரை வந்து நம்ம அவருடைய பார்வையெல்லாம் நல்லா தான், அருமையான பார்வையை வச்சுருக்கிறார். ஆனால் சொன்னதே திரும்ப திரும்ப ஒரு சில இடங்களில் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம அதை பார்த்துட்டு குழம்பாதபடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும், சரிங்களா? அப்படி போகும் பொழுது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த வார பாடத்தை எடுத்துக்குவோம். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் அப்படிங்களுக்கு சில எச்சரிப்புகள். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த விஷயத்தை? எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம பாடமே அப்படி தான். ஏற்கனவே நம்ம படித்தது உருவங்கள், மறைமுக குறிப்புகள், இதெல்லாமே வந்து ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ ஆதி ஆகமத்திலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம், சரிங்களா? அப்போ ஆரம்பிக்கும் பொழுது இங்கே எடுத்த உடனே வந்து பாடம் ஆட்டுக்குட்டியின் கோபம் அப்படி வருது, அடுத்து நோவாவின் சுவிசேஷம் அப்படி வருது, அடுத்து சோதம் கொமாராவின் கதை அப்படின்னு வருது, அடுத்து சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னு கதை வருது, வருகைக்கு முந்தைய விசாரணை, இப்படியெல்லாம் தலைப்பு போட்டிருக்காங்க. இது அவருடைய பார்வை தான். அதை வந்து நம்ம குறை பேசக்கூடாது. அவர் படிச்சிருக்கிறாரு, இதை நம்ம படிச்சுட்டு வரணும். ஆனால் நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போகணுன்னா எப்படி பாடத்தை நம்ம கண்டென்ட்டாக பார்த்து எடுத்துக்கிறது. அப்போ என்ன சொல்ல வராரு இந்த 10வது பாடத்தில்? என்ன புரிஞ்சுக்கிடணும்? சாராம்சம் என்ன? முன்னாடி எழுதியிருக்கிற விஷயம் பின்னாடி இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கு. என்ன எச்சரிப்பு? அப்போ முதல் எச்சரிப்பிலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான். அதை எப்படி நம்ம வந்து பாடத்தையும் விட்டுறக்கூடாது. சண்டே பாடம், மண்டே பாடம் அப்படிலாம் நம்ம பேசாட்டினாலும் அந்த பாடத்தில் இருக்கிற கருத்துக்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. கருத்துக்களையும் நம்ம அதை வச்சுக்கிடணும். ஆனால் டோட்டலாக எப்படி கதை ஓடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்களாம் என்ன செய்யுங்க? பாடத்தை கொண்டுட்டு வாங்க. அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நேரம் மிச்சப்படுத்துறதுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ முதலாவது கருத்து எங்கடி எப்படி ஓடுது அப்படின்னாக்க, மத்தேயு 24 நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? உலக அழிவை குறித்து என்ன சொல்கிறாரு? எருசலேம் அழிவோட சம்மந்தப்படுத்துகிறாரு. சரி, அதுக்கு நோவா காலத்தில் நடந்தது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, 2ஆம் வருகையில் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னாடி யாருடைய காலம் ஒப்பிடப்படுகிறது? முதலாவதாக நோவாவுடைய காலம் ஒப்பிடப்படுகிறது. சரி, அப்போ நோவாவுடைய காலத்தில் நடந்த சம்பவம் என்ன? அப்போ நோவா நாட்களில் அழிவு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி காலத்திலும் அழிவு ஏன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட், அப்படி தானே? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நோவா நாட்களில் அழிவு ஏன் ஏற்பட்டது? ஆண்டவர் ஏன் உலகத்தை அழிச்சார்? என்னக்கா எதை வேணாலும் நீங்கள் பேசுங்க. அது அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு கருத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதே மாதிரி கருத்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து அல்லது புதிய ஏற்பாட்டிலேருந்து எங்கே அந்த ஒரு இடத்துலேருந்து நீங்கள் மேட்டரை கொண்டு வந்துருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணிடலாம். அவங்க வந்து தேவனை விட்டு விலகி போனவங்களோட வந்து திருமணம்ங்கிற ஒரு உறவுக்குள்ளார போய் தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு தவறான உறவு, திருமண வாழ்க்கை, அப்படி தானே? பெண்களை தெரிந்து கொள்றதில்ல, அவங்க தவறான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக, அல்லது அதை என்னன்னு சொல்லலாம், வேற என்னன்னு சொல்லலாம், அதை
இப்படி வச்சுக்கோங்க. நான் வேறு என்ன சொல்லலான்னு சொன்னால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் யோசிக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு தவறான வாழ்வியல் முறை எங்கள் கடைசி காலத்தில் இருக்கா? பின்மாற்றத்துக்குள்ளே போனாங்க. அதே போல எனக்கு பாஸ்டர், தேவன் சொல்லி இருக்கிற இந்த சத்தியத்தை விட்டு வெளியே போய் வேற சத்தியத்தோட உறவு கொண்டாலோ, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம திருமண உறவுக்குள்ளார போனாலும் கூட நம்மளும் வந்து நம்மளோட வாழ்க்கையை சீர்கெட்டு போயிடும். அதாங்க இதாங்க கருத்து. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது அங்கே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான ஒரு உறவுக்குள்ளாக போகிறாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை கடவுளை விட்டு வழி தவறி போகிறாங்க. சரிதானா? அதுக்கு காரணம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தெரிஞ்சு கொள்றதில்ல, ஒரு பெண் ஒரு ஆணை தெரிந்து கொள்வதில் ஏற்படுகிற தவறு, முறைகேடு, ஒழுக்கமின்மை. இப்போ அதே மாதிரி ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வதில்லையோ அல்லது ஒரு ஆணை தெரிந்து கொள்வதில்லையோ ஏற்படுகிற விசுவாச குறைபாடு என்ன, அதன் மூலம் அழிவு வரணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் உள்ள விஷயம் என்ன? இப்போது அங்கே பெண்ணை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுச்சு? கடவுளுடைய மனசு என்ன பட்டுச்சு? துக்கப்பட்டுச்சு, வேதனைப்பட்டுச்சு. இல்லை அப்படி வேதனைப்பட்டதால் என்ன பண்ணிட்டார்? பொசுக்குன்னு அழைச்சிட்டார், டக்குன்னு அழிவு கொண்டார். ரைட்டா? ரொம்ப வருஷமாக பொசுக்குன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஆண்டவர் கடந்து வரார். அது மாதிரி இன்றைக்கு ஏற்படுகிற பெண்ணால் ஏற்படுகிற விஷயத்தின் மூலம் ஆண்டவர் அழிக்கிறதுக்கு வராரா? என்ன விஷயம் இருக்குது? அதுதான் பாஸ்டர், சத்தியத்தை ஏற்றுக்கொள்றது தான் சபையினால். சரிதானா? இப்போ கருத்து நம்மளுக்கு புரியுதா? இந்த கருத்துக்கு நீங்கள் வசனம் எடுத்து போடுங்க ஐயா, அவ்வளோதான் ஐயா. இந்த கருத்துக்கு நீங்கள் ஒரு வசனத்தை தூக்கி போடுங்க. எங்கேயாவது வசனம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து கொண்டுட்டு வாங்க. அந்த வசனம் கரெக்டாக இருக்கணுங்க. அந்த ஸ்திரீ நிமித்தமாக உலகத்தில் அழிவு ஏற்படுகிறது. அதில் ஆண்கள் தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான், இவ்வளோ தான் அந்த கருத்துக்கான மேட்சிங். புரியுதுங்களா? அப்போ அங்கே அழிவு, எங்கேயும் அழிவு. எங்கே இப்போ அங்கே ஸ்திரீன்னு சொல்லப்படுறது யாரை சொல்லலாம்? பொதுவாக சபையை சொல்லப்படலாம், சபையை சொல்லப்படுகிறது இல்லை. அப்போ சபையோட யார் போய் சேர்றதுனால ஆண்டவருக்கு வேதனை ஏற்பட்டு உலகத்தை அழிக்கிறேன்றாரு? சபையோட யார் போய் சேர்றாங்க? தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அவங்களோட போய் சேர்றாங்க. அப்படி சேர்றப்ப என்ன ஏற்படுது? சிக்கல் ஏற்படுது. எங்கே? தேவனுடைய சபை அல்லாத, ஒரு நிமிஷம், தேவனுடைய சபை அல்லாத வேற சபையை பற்றி எங்கே பேசப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13, அப்புறம் 17, அப்புறம் வேற 18. சரிதானா? இந்த 13, 17, 18 பாருங்க, விஷயம் தான் இருக்கா பாருங்க. 13 இருந்தால் கொண்டுடுவாங்க. சரிங்க, இப்படி தாங்க நீங்கள் படிக்கணும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனசனுடைய இலக்கமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. சரிங்க, ஓகே. இது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. இன்னும் பக்கத்துல வர்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். 13:4 வந்து அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? இப்ப பாருங்க, அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினாங்க. ரைட்டுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போகிற கருத்தாரு. கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. 17 தான் இருக்கா? 18 தான் இருக்கா? 17வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க. 17:1 பாஸ்டர் என்ன சொல்லுதுங்க? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ இங்கே கரெக்டாக விஷயம் உங்களுக்கு புரிய வருதா? எப்படி வந்து பாயிண்ட்டை நம்ம வந்து மேட்ச் பண்ண பார்க்குறோம். இப்போ 13 சொன்னது தப்பு இல்லை, கொஞ்சம் சுற்றி வளைச்சி போய் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், 17:1 7 கலசங்களை உடைய அந்த தூதரில் ஒருவன் என்னை வந்து அது சொல்லிட்டு அப்படியே வரும்பொழுது மகா வேசியோட யார் வேசித்தனம் பண்ணுறாங்க? பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் கொண்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இதனால தான் சிக்கல் ஏற்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னம்மா சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. என்ன யுத்தம் பண்ண? ஏன் யுத்தம் பண்ண போறாங்களா? எத்தனை வசனம்?
14வது வசனம். 14 17 ஃபர்ஸ்ட். 14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு யுத்தம், கடைசி நாட்களில் ஒரு அழிவு, ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் அங்கே இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். எப்படி சத்தியத்தை மேட்ச் பண்ணலாங்கிறதுக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது பாடத்தையும் படிக்கிறோம், எப்படி கருத்தை கொண்டு ஒரு கருத்தோடு இன்னொரு கருத்தோடு எப்படி சேர்க்கறது, இப்படி நீங்கள் பார்க்கணுங்க. பைபிள் படிக்கும்போது, பைபிள் ஆராய்ச்சி செய்யும்போது, வேத ஆராய்ச்சி தானே இது, வேத ஆராய்ச்சி செய்யும்போது இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அங்கே ஒரு கருத்து, அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒரு கருத்து இருக்குது. சரி, அழிச்சிட்டார் ஆண்டவர். இப்போ அழிவை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிதானா? இப்போ அந்த அழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏதாவது சொல்கிறாரா நோவா நாட்களில்? இல்லை என்ன இது, அதாவது ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ அங்கே அழிவு ஏற்படுற பிரச்சனையினால, சரிதானா? என்ன இன்னும் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏதாவது சொல்கிறாரா? ஆமாம் ஆமாம் இருந்தது. சரிங்க, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா ஆண்டவர் உலகத்தை அழிப்பாருன்ற விஷயம் நோவா மூலமா. ஆனா என்ன பண்ணலன்னா அந்த மக்கள் யாருமே செவி கொடுக்கல. ஆமாங்க, அதை நம்பவும் இல்லை. அதே போல இந்த காலத்திலயும் கடைசி காலத்துல வாழ்ற நமக்கும் சரி, ஆண்டவர் தொடர்ந்து நம்மளும் மத்தவங்களும் சொல்றோம், நமக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. முத்தூது எவ்வளவு வேகமா இப்ப போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கடைசி. ஆனா அதை கேட்கிற மக்கள் தான் கேட்கறாங்களே தவிர நிறைய பேர் அதை என்ன பண்றது இல்லைன்னா அதுக்கு செவி கொடுக்கறதே கிடையாது. அதனாலயும் ஒரு அழிவு அந்த காலத்துல நடந்ததுக்கும் இந்த காலத்துக்கும். சரிங்க, அப்ப பாருங்க, அந்த கம்பாரிசனை நீங்க தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ அங்க என்ன சொல்றாரு, நித்தம் அவருடைய மனசு பொல்லாததாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவருடைய பாதையை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வழி விலகி போகிறாங்க, அவங்க மனம் போன போக்கில் போகிறாங்க. அப்படி ஏதாவது விஷயங்களை நீங்கள் அங்கே ஏதாவது அந்த மாதிரி கருத்து உள்ள விஷயங்கள் எங்காச்சும் நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த 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 வசனங்கள்லேயே பாருங்கள், இந்த நோவாவோட சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிற அந்த புத்தகத்திலே அந்த பாடத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வசனங்கள் இருக்கா? அந்த வசனத்தை அவர் போட்டிருப்பாருங்க, அவர் அந்த வசனத்தை போட்டிருப்பார், இல்லை அதுக்கு முந்தின அதிகாரத்தில் முந்தின பாடத்தில் போட்டிருப்பார். இங்கே பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 3லேருந்து 6 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள், 6-7 வரைக்கும். இது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, இப்போ இங்க பேதுரு சொல்ற மாதிரியே அங்க ஆதியாகமத்தில் நீங்க விஷயத்தை படிச்சிருக்கீங்களா? 12வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:12 வாசிங்க, 11:12 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. சரி. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா? இங்க என்ன செய்யறாங்க? அங்க பரியாசக்காரர்களாக இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்லதை நம்ப மாட்டாங்க, வித்தியாசமான வாழ்க்கை முறைக்குள்ளாக இன்னைக்கு இருக்கிறவங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நம்ம ஆதியாகமத்தில் தான் பார்த்துருக்கணும். அப்போ அங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஆதியாகமத்தில் என்ன சொல்கிறாரு? பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது, மனிதர்கள் தங்களுடைய வழிகளை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்து கொண்டார்கள். அப்போ வித்தியாசமான பழக்க வழக்கம், வித்தியாசமான வாழ்க்கை, கடவுள் சொல்கிறத ஏற்றுக்கிடலை, நோவா சொல்கிறத ஏற்றுக்கிடலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்களுடைய மனம் போன போக்கில் இப்படி போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அதே ஒரு வாழ்க்கை முறை தான் கடைசி காலத்திலையும் இருக்குது. அப்போ அன்னைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை போலவே தான் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்குது. அப்போ ஒரு ஒத்து போகிற விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு ஒத்து போகிற கருத்தை நீங்கள் அங்கேருந்து தேடுங்க, கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு விஷயத்தை வாசிங்க. இது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 7 கவனிங்க. எதுக்காக அதை போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11:7.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாத்தீங்களா? அப்போ இதுல வந்து ஒரு கூட்டம் தனியாகவும் இருக்குது. யாரு? அன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் வந்து தனியாகவும் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தினாலே இந்த மாதிரியான எச்சரிப்புகளை சொல்லுகிற பொழுது அவங்க கேட்டு தேவ எச்சரிப்பு பெற்று அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய அந்த அழிவிலிருந்து தப்பிச்சு கொள்வதற்காக ஆண்டவர் என்ன ரூட்டு போட்டு கொடுக்குறாரோ அந்த ரூட்டின் படி அவங்க வாழ்க்கை நடத்திடுறாங்க இல்லைங்களா? இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். அங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்து 120 வருஷம் போய் என்ன செய்கிறான்? அவன் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நோவாவுடைய நாட்களில் இருக்கிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தில் அல்லது உலகம் ஆரம்பிக்கப்பட்டப்ப இருந்த கொஞ்ச நாட்களில் இருந்த மனுஷனுடைய மனநிலை மாதிரியே தான் எப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களுடைய மனநிலை இருக்குது. நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக மாறி இருக்கிறோமா? அவங்கள விட வேறு ஏதாச்சும் மாறி இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடைமுறை இந்த பாரம்பரியம், இந்த ட்ரெஸ் கலாச்சாரம், ஆகாரம், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருக்குதே தவிர மற்றபடி கடவுளை எதிர்த்து கடவுள் சொல்கிற பேச்சை கேட்டு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறையில் அன்னைக்கு இருந்தவங்கள மாதிரி நம்ம இருக்கோமா? இன்னும் மோசமாகவே இருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த பூமியில் நம்ம இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு பெரிய அறிவு, அதாவது வெளிப்படுத்த இதில் தானியேலில் சொன்ன மாதிரி அறிவு பெருகி போகும், அங்கே இங்கே ஓடி ஆராய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவு பெருகி போனதுனால மனுஷன் இன்னும் எவ்வளவு விவரமாக ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கலாம் அப்படின்னு தான் வந்து திட்டம் போட்டு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிள் சொல்லுதில்ல, அந்த மாதிரி பாவம் பெருத்த மாதிரிதான ஒரு வாழ்க்கை முறையை தான் மனுஷன் தேடிக்கிட்டு போகிறாங்களே தவிர கடவுளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாழ்க்கை முறையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ரைட். அம்மையார் வந்து எழுதி நோவா காலத்துல இருந்த அந்த மக்களும் கூட, நான் அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நினைச்சிருந்த நினைப்பு வேற. சரி. அப்ப இருந்தவங்களோ நாம நினைச்ச மாதிரி ஒரு முரடர்களோ இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துலயும் தத்துவம் பேசினவங்க, அறிவாளிங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க தான் முழுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்களும் அதே போலதான் இருக்காங்க. என்னன்னா இப்பயும் மனுஷன் ஃபுல்லா லாஜிக்க தான் தேடுறான். கண்டிப்பா கரெக்ட் அப்படின்றதுக்கு ஆண்டவர் தேவன் கடவுள்னு ஒருத்தங்க இல்ல, உலகம் வந்து இப்படிதான், அது இயற்கை தான், இயற்கையா உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்னைக்கு ஒரு கண்டிப்பா. அதாவது அன்றைக்கும் அறிவியல் பூர்வமா நம்பணும்னு சொல்லி பார்த்தாங்க. அன்னைக்கு தான் அறிவியலாளர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொன்ன விஷயத்துக்கு ப்ரூஃப் தேடுறாங்க. இன்றைக்கும் அப்படியே தான். அதுதான் அவங்க அந்த விஷயங்களை அவங்க அப்படி கொண்டு வர்றாங்க. இது நல்ல விஷயந்தான். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறப்போ நமக்கு என்ன நம்பிக்கை? அப்போ இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிறது, நம்ம வந்து ஆத்ம ஆதாயத்துக்காக தேடி போகிறது, சத்தியம் பேசுகிறது, இதெல்லாம் வீணாக போயிடுமா? என்ன நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை இல்லாதையே வாழ்க்கை போயிடுமா? அப்போனா அன்றைக்கி நடந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்குது. அப்போ அன்றைக்கி நடந்த ஒரு அழிவில் உலகமே அழிஞ்சு போச்சு, 8 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் பேர் இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உங்களுக்கு எப்படி அது கொடுக்குது? அன்னைக்கு மீதமாக இருந்தவங்க மாதிரி இன்னைக்கு மீதமாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை உங்களை என்னத்தை செய்ய சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துது? அன்னைக்கு நோவா 120 வருஷமோ நீ எக்கேடும் கெட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவர் குடும்பம் மட்டும் இல்லை, அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக. அதே போல் இந்த காலத்தில் நம்மளும் என்ன பண்ணோம்? தொடர்ந்து அந்த ஊழியத்தை பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பாக. நீங்கள் எக்கேடும் கெட்டு போங்க, எங்களுக்கு உண்மையான சத்தியம் கிடச்சிருச்சு, நாங்கள் பரலோகம் போகிறோன்னா நம்ம போக மாட்டோம். கண்டிப்பாக. நம்மளும் கூட இருக்கா. அப்போ நம்ம என்ன அது முக்கியமாக வந்து நம்ம சோர்வில்லாமல் போகணும். கேட்குறாங்க, கேட்கல, கேட்டு இப்படி வந்து இருக்காங்களே, எப்படி திரும்ப போகிறது, எப்படி அவங்க அந்த மக்கள் மத்தியில் போய் சொல்கிறது அப்படின்னு சோர்வு இல்லாமல் அவர் செஞ்சது போல், விசுவாசத்தோடு செஞ்சது போல் கண்டிப்பாக நம்மளும் வந்து கண்டிப்பாக மெயினாக அந்த விசுவாசம், அந்த ஜபத்தோட விசுவாசத்தோட நம்ம ஊழியம் செய்கிற பணி வந்து தொடரணும். நம்ம வந்து நம்ம கண் முன்னாடியே ஒரு அறுவடை நடக்கலை அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தன் வந்து அப்பல்லோ நட்டான், பவுல் தண்ணி பாய்ச்சினா, ஆண்டவர் வேலையை செய்கிறார், இன்னொருத்தன் அடுக்கிறான். சரிதானா? அந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்வோம். அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உலகம் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறது, அன்னைக்கு உலகம் அழிகிற மாதிரி தான் இன்றைக்கி அழிய போகுது, அதனால் நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வந்து என் சௌரியத்துக்கு போகிறேன், உலகத்துக்கு போகிறேன். இல்லை, அப்படி அல்ல.
நாம் என்ன செய்யணும்? அன்றைக்கு எப்படி நோவா நம்பிக்கையோடு இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ அடுத்த கட்டம் இவருடைய ஃபஸ்ட்டு அதே போல் வந்து இது அம்மையார் இதில் வந்துட்டு எழுதுகிறாங்க, பேதுரு வந்து ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணதில் வந்து 3000 பேர் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. அந்த 3000 பேரும் இயேசு விதைக்கப்பட்ட விதை. கண்டிப்பா அப்போ இருந்தவங்க விதைக்கப்பட்ட கண்டிப்பா எல்லாருமே அறுவடை அப்படி வருது. அப்போ அந்த மாதிரி அவரே வந்து நான் சத்தியத்தை சொல்கிறேன், எனக்கு அறுவடை கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி அவர் சொல்லாமல் கிடையாது. கண்டிப்பா சரி, குணம் நமக்குள்ள நல்ல விஷயம். நல்ல அதை அந்த இந்த கான்செப்டோடையே நீங்கள் அடுத்தடுத்த பாடத்தை படிச்சுக்கணும். இவ்வளோ தாங்க ஒரு ஃபார்முலா நம்ம கொடுக்குறோம். ஒரு ஃபார்முலா இப்படி படிங்க, இப்படி படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஆசிரியர் இப்படி தான் ஓட்டுறாரு. இப்போ பாருங்கள், வந்து சோதாம் குமாரா விஷயத்துக்கு நீங்கள் போங்க. சோதாம் குமாரா விஷயத்தில் நோவா நாட்களில் படிக்காத விஷயம் வேறு என்ன படிக்கிறோம் இங்கே? அப்படி பாருங்கள், இங்கேயும் அழிவு இருக்குது, அழிவுக்கான காரணம் இருக்குது. வந்து நீதிமான்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது, ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சு வர்றீங்க? சோதம் கொமரா பாவம்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓரின சேர்க்கை. ஓரின சேர்க்கை சரிதானா? அதுவும் இல்லாமல் பலதரப்பட்ட அந்த நினைச்ச அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்களோட உறவு வச்சுக்கணுங்கிற ஒரு பலதார திருமணம் அப்படிதான் வச்சுக்கலாம். சரி, இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாவம்லாம் எப்ப நடக்குன்னா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் வந்த சந்ததி. அப்ப எதனால ஜலப்பிரளயம் வந்துச்சு? இதுக்கப்புறம் நோவா காலத்துல இருந்து வந்த சந்ததி. அப்புறமே எப்படி இவ்வளோ பெரிய பாவம் உள்ள வந்துச்சு? சரிங்க, இப்போ பாருங்க, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ அதையெல்லாம் தெரிஞ்சியும் இன்னைக்கு அந்த பாவம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு அந்த பாவம் இருக்கா இல்லையா? அப்போது என்ன அப்படின்னா, மனுஷங்க தான் சந்ததி, ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது, ஞானி சொல்கிற மாதிரி. ஆனால் பூமி என்றைக்குமே நிலச்சி தான் இருக்குது. இந்த தீமைகளும் நிலச்சி தானே இருக்குது. சாத்தா மாறலையே, மனுஷன் தான் மாறி மாறி போயிட்டு இருக்காரானே. அவனோட முயற்சி, அவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் மாறல. அவனுடைய பாவ செயல்களும் அவன் வந்து பாவத்தில் இழுத்து போகிறதுக்கான விஷயங்களும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, புத்திக்கு தகுந்த மாதிரி ரூட்டை போட்டு அவங்கள காலி பண்ணிகிட்டு இருந்தானே ஒழிய, மற்றபடி அவன் என்ன செய்யலை, அவன் மாறலையே. அப்போது மனுஷங்க என்ன செய்கிறாங்க? நான் அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. என்னடா லவ் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன், லவ்வில் என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இப்போ ஒருத்தர் பதில் சொல்கிறான், எப்பா லவ் வேணும், அவனுக்கு பழசாக இருக்கலாம் ஐயா, எனக்கு அது புதுசாக தானே இருக்குது. கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனுக்கு அது பழசாக இருக்குதுயா, ஏற்கனவே செஞ்சவனுக்கு அதெல்லாம் பழசு, இப்போ செய்ய போகிறவனுக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம்? என்ன கருத்து? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் இருக்குது. புரியுதுங்களா? ஏன் மாறலை அப்படின்னா, அவனுக்கு அதெல்லாம் பழசு, நமக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே இன்றைக்கி வாழ்ந்து சலிச்சவங்கள்ட்ட போய் கேடு, என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கவன் சொல்லுவானா, என்னடா பெரிய சினிமான்னு போயிட்டு இருக்கிற, என்ன பெரிய பெரிய ட்ராமான்னு போயிட்டு இருக்கிற, என்ன பெரிய அது ஐஸ்கிரீம் அதுன்னு போய் சாப்பிட்ருக்க, அதெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது, அது என் வயசுக்கு வரட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன்றான். அப்போ அவனுக்கு புதுசாக தெரியுது வாழ்க்கை. புரியுதுங்களா? இதெல்லாம் சாசா கொண்டு போடுறது தான் பாஸ்டர். அதுதாங்க, அதாவது அது பழசு தான், அந்த பழசால பாதிக்கப்பட்டது என்னங்கிறத நமக்கு வந்து எச்சரிப்பு. ஆமா, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோங்க, அதை தான் நம்ம சொல்ல வர்றோம். அந்த எச்சரிப்புங்கிறத வந்து விட்டுட்டு, என்னோட வாழ்க்கைக்கு இது புதுசு தானே, அந்த புதுசுக்குள்ளார போகக்கூடாதுங்கிற எச்சரிப்பு தான் அது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்? அப்போ அன்றைக்கு சட்டங்கள் வந்தது இல்லை, அன்னைக்கு மக்கள் அவ்வளவு தூரம் வந்து அந்த பாவத்தினால அழிஞ்சு போனாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்குமே அதை நடக்கலை அப்படிங்கிறதுக்காக சட்டம் போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, பிரச்சனைகள் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமே இன்றைக்கி. அப்போ நம்ம அதை எச்சரிப்பாக எடுத்துக்கிறோமா? இன்றைக்கி நம்ம எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கிறோமா? எச்சரிக்கையாக நம்ம என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும், அங்கே நோவா நாட்கள், இது லோத்தோட நாட்களில் சரி, ஆபிரகாமுடைய நாட்கள்லையும் சரி, அங்கே அவங்கள எச்சரிக்கிறதுக்கு யாரை அனுப்பிவிட்டார்? தூதர்களை அனுப்பிவிட்டார் இல்லை? நோவா நாட்களில் நோவா நாட்கள்லையும் சரி, அந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதான ஒரு நாட்கள் வரைக்குமே சரி, யார் பரலோகத்திலிருந்து பூலோகத்தோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது? தூதர்கள் தொடர்பில் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை கூட என்ன பண்ணுறாங்க? வந்து தூதர்கள் மூலமாக தேவன் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அந்த சத்தியங்கள், அந்த செய்திகள் எல்லாம் மக்கள் மத்தியில் போயிட்டே தான் இருக்குது இல்லை? ஆனால் நம்ம இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? இன்றைக்கி தூதர்கள் மூலமாக நம்மக்கிட்ட எச்சரிக்கிறாரா, பேசுகிறாரா? பைபிளில் நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன
அப்படின்னா அந்த நாட்களில் நடந்த வாழ்க்கை முறைகள் தான் இன்றைக்கு அப்டேட்டாக இருக்குது. நம்ம சத்தியத்தில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், குணத்தில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சாத்தான் பாவத்தில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு நான் சொல்கிறது எளிமையாக அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சோதோம் கொமோரான உடனே நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த பாவம் மட்டுமே கிடையாது, அது அந்த காலத்துக்கு. இப்ப நீங்க சும்மா அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம மக்கள் உள்ளேயும் இருக்கிற மாதிரி சொல்லணும்னா லிவிங் டுகெதர், அது எவ்வளவு பெரிய பாவம் இருக்குது. போஸ்ட் மேரிட்டல் இது ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் இருக்குது, இல்லிசிட் அஃபேர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்டையும் கூட இருக்கலாம். அப்ப இது எல்லாமே பாவம் தான், அப்டேட் ஆகிருக்குதுங்க. இது தப்பு இல்லைன்னு கொண்டு வந்துட்டான், சட்டமே அனுமதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் சத்தியத்தில் குணத்தில் நீ அப்டேட் ஆகி வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சாத்தான் அவன் என்ன சொல்கிறாரு, நீ பாவம் இங்கே பாரு, பாவம் பல வரணும். இன்னைக்கு இங்கே பாருங்கள், பாவம் பல வரணும், அது அழகாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்துக்கு வானவில் போட்டாருன்னா இவன் எதுக்கு வானவில்லை போட்டு வைக்கிறான்? புரியுதுங்களா? எப்படி எங்கே விஷயங்கள் மாறி நடக்குது பாருங்க. அதாவது அப்போ நம்ம இதெல்லாம் வந்து யோசிக்கணுங்க, என்ன நடக்குதுயா நாட்டில். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அப்டேட் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். வந்து பைபிள் படிக்கிறதுல மற்ற விஷயங்களில் நீங்கள் அப்டேட் ஆகுறீங்க. இப்போது இந்த ஊரில் இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தா பொதுவாக ஒரு வார்த்தை, பொய் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். என்னடாண்ணா? உருட்டுன்றாங்க. என்னடா உருட்டுறான்டா? உருட்டுறான்டான்னா அன்னைக்கு இருக்கிற நாட்களில் இருக்கிற ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவன்ட்ட போய் உருட்டுனா என்னன்னு கேட்டால் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு என்னடா உருட்டுறான்டா அப்படின்னா எல்லா புள்ளிகளும் சிரிக்குது. அந்த அப்டேட்டில் வார்த்தைகள் மக்கள் மனதில் பூமர் பண்ணுறான்டான்றாங்க. என்னடா பூமருன்றான்? கற்றுக்க வேண்டியதாக இருக்குதே. ஊதுறான்டா பூமர். இப்படி நீங்கள் பாருங்கள். அப்போ உலகம் எதன் மேலே ஆர்வமாக இருக்குது, எதன் மேலே வந்து அது எப்படி வந்து வசீகரிக்குது, இப்படிங்கிறதெல்லாம் சாத்தான் என்ன பண்ணுறான்னா பார்த்து நவீன யுகத்தில் பிள்ளைங்களை இழுத்துட்டு போகிறான். அதை விட உண்மையான ஒரு எமோஷன்ஸை காமிக்க முடியாது. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, அதை பார்த்து கண்ணீர் விடுறத இந்த காலத்து பசங்க கிரிஞ்சு அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? அழுகிறதையோ ஒரு சென்டிமெண்ட்டோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் சொன்னா அது கிரிஞ்சா பேசுறீங்க. அதாங்க இதுக்கு பிள்ளைங்க அழுவ மாட்டாங்கயா. ஆம்பளை பொம்பளை பிள்ளை கிட்ட முன்னாடி போய் நின்று அழுதா ஏங்க பிள்ளைங்க மனசில் எவ்வளோ ஒரு விஷயத்தை பதிச்சு வைக்கிறான் பாருங்க. நாட்டில் அப்டேட்டு எப்படி போது பாருங்க. ஏன்னா வீட்டில் துக்கம் நடக்குது, வீட்டில் கஷ்டம் நடக்குது, வீட்டில் பாரமான ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்து சென்டிமெண்ட்டாக தன்னுடைய மனசை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அவன் கல் மாதிரி எரிக்க போய் வச்சுருக்குறாங்க. என்னங்க அர்த்தம் அதுக்கு? இப்படி தாங்க வண்டி. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளாம் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த பாவத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம உலகம் அப்டேட்டாக போயிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் குணத்தில் அப்டேட் ஆகுறீங்களா? உங்கள் குணம் அப்டேட் ஆகிட்டு இருக்கா? இதாங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாடம். அப்போ அன்னைக்கு நடந்ததெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, அப்போ இன்றைக்கி நடக்கிற எந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து எச்சரிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க? எந்த விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் குணத்தை மாற்றி கொடுத்துருக்கு? அப்போ குணத்தில் நீங்கள் அப்டேட் ஆகுங்க. பாவத்தில் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் குணத்தில் அப்டேட் ஆகுங்க. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய தேவை. அதனால் பழசு அந்த நாட்களில் நடந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படி இல்லை, அது வேறு விதத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சத்தியத்தின்படி பார்க்குறப்போ சத்தியத்தின் சாரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடி வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய குணத்தை சாரமாக எடுத்துக்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது தாங்க இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கிற விஷயங்கள். சரிதானே? இதில் வேறு ஏதாவது நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்விகள் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அதை செலவு பண்ணுவோம், இல்லாட்டா முடிச்சிடலாம்.